ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பொட்டேட்டோ லேபுடைய 8 எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மொத்தமே 12 எபிசோட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை போகையில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ அப்படியே பாய் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் பாய் சொல்லிட்டு அப்படியே இருக்கிறப்போ, யார் யாரெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அங்கே பார்த்தா நம்மளோட கீயும் ஓஜியும் தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ, ஜஸ்ட் நாங்கள் ஹீரோவை பார்க்க தான்ப்பா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணாடி வெளியாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஷர்ட் பட்டனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே கீ கத்துறான். லேடிஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது போங்கடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்கேருந்து நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. அங்கேருந்து எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்கிறான், நான் அதெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் அவன் பாய் தான் சொன்னேன் நம்புங்கன்னு சொல்கிறப்போ இவங்க யாரும் நம்ப தயாராக இல்லை. டக்குன்னு ஹீரோ கால் அடிக்க, ஏய் பாரு கால் அடிச்சுட்டு அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணது நீங்கள் தான், தயவு செய்து ஃபோன் எடுத்து பேசுங்க இல்லை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. எங்களை விடுமா தாயே, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க ஓடியே போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஃபோனை எடுத்தோன்னே ஹீரோயின், நான் சொல்கிறத கேளுங்க, நான் தப்பான இன்டென்ஷனில் எதுவும் பார்க்கல, எதிர்ச்சியாக வந்து பார்க்குறப்போ நீங்கள் ஷர்ட் பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தீங்க சாரின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, நீனு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நீ பார்க்க தானே போகிற சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கு. அதுக்கப்புறம் சரி நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இங்கே ஹீரோயினுக்கு வந்து அவன் என்னடா சொன்னான், அவன் அதுதான் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீஜியை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு வெக்கேஷனில் இருக்கிறப்போ அப்படியே அங்கே ஒரு 2 கப்புள்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஹீஜிக்கு வந்து நம்மளுடைய பார்க் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே 2 பேரும் பீச் ஓரமாக நடந்து போகிறப்போ, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீஜி கேட்குறப்போ பார்க் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். நம்ம ஹீஜி வந்து நம்ம பார்க்கை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டில் வந்து 3 பேருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க சாப்பிட்றதுக்காக. அப்படியே கிளம்பிட்டு இருக்கப்போ ஷோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு வந்து டெக்ஸ்ட் வருது, இது மாதிரி வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் வீட்டில் வந்து டேட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இங்கே வந்து ஓஜி கேட்குறா, என்னடி ஃபோன் ஒரு மாதிரியாக பார்க்குறேன்னு சொன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு குடு குடுன்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஓடி வந்து, பின்னாடி வா தயவு செய்து கதவை திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ ஏதோ பேச போக பேசாதன்னு சொல்லிட்டு வாயை வேற முடிக்கிறா. ஓஜி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, கதவை துரடி உன்னை கொன்றுவேன், உன்னோட சாப்பிட வர சொன்னா அவனோட சேர்ந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வந்து நம்ம கீ தூக்கிட்டு போயிடறான் ஓஜியை. அப்படியே ஹீரோ வெளியே இருக்காளான்னு சொல்லி பார்த்தா அவ இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா, இது மாதிரி என்ன சாப்பிட கூப்பிட்டா, நான் வந்து உங்க கூட டேட்டிங் வந்துட்டேன், அதனால பயங்கர கோவத்தில் இருந்தால் தான் ஓடி வந்துட்டேன், எப்படி உன்னை தவிர்க்க முடியும் நான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் வந்து டோஃப் தான் செஞ்சிருக்கேன்னு ஹீரோயினுக்கு அப்படியே முகமே மாறி போயிடுது. அது உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், அது போக வந்து அதை சோக் பண்ணி உனக்கு நல்லாவே பண்ணி தரேன், நிறைய நான்வெஜ் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, மற்ற எல்லா கன்றாவையும் தூக்கி உடனே வீட்டை விட்டு தூக்கி வெளியே வீசிடணும்னு சொல்கிறப்போ ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதே சமயம் உங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. நீ ரொம்ப கோவமாக இருக்காதம்மா அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கப்புறம் நம்மளோட கீ வந்து எனக்கு கிஸ் வேணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ அதே சமயம் ஒரு கார் வந்து ரொம்ப வேகமாக வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பார்க்கு தான். இதை பார்த்து இவங்க 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு, இவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு உடனே நம்மளோட ஓஜி வந்து நம்மளோட கீயை இறக்கி விட்டு காரை எடுத்துகிட்டு அவன் மட்டும் கிளம்பிடுறா. அங்கே நம்ம பார்க் நின்றா, நம்ம பார்க் மேலே கார் ஏற்றுற மாதிரி நம்ம ஓஜி வந்து பயங்கரமாக பயமுடுத்திட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்திருப்ப, பணக்காரே பொண்டாட்டியை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி தொப்பியை தூக்கி வீச அவன் அப்படியே தடுமாறி உழுகிறான். அதுக்கப்புறம் வந்து நீ தயவு செய்து போயிடு, இங்க இருந்தா கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பார்க்கு கேட்குறா, எங்க இருக்கா என்னோட கிமியான் அப்படின்னு கேட்குறப்போ, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓஜி பறந்து வந்து ஒரே எத்துதான், நான் அவனை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லி பயங்கரமா துரத்துறா அடிக்கிறதுக்கு. அப்படியே போய் கார்ல வந்து தொட்டுறா, அது கீன்னு கத்திட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்குள்ளக்க என்னடா வெளியே சத்தம் கேட்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்றாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா பார்க் இருக்கா. பார்க்க பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இங்கே ஹீரோ வந்து பார்க் சி அப்படின்னு கூப்பிட்றப்போ இங்கே ஹீரோயினுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒரு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனில் வீட்டில் இருக்கா. தம்பி கேட்குறான், என்னக்கா அவங்க 2 பேர் க்ளோஸா உனக்கு தெரியுமான்னு சொன்னா, இல்லடா அவன் வந்து யார் கூடயும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாகிற டைப் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இங்கே ஓஜி சொல்கிறான், அவன் ஏதாவது ப்ராஸ்ட்டை பற்றி சொல்லட்டும், இன்னைக்கு அவன் இந்த இடத்துல இருந்து போனமா தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தயவு செய்து நிப்பாட்டுங்க, எனக்கு டென்ஷனாக இருக்கு, ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. பாவம் எல்லா டேட்டிங்குமே இவளுக்கு இப்படி தான் முடியுது. அப்படியே சோகமாக ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கப்போ பாஸ்ல வந்து நம்மளோட பார்க் வந்து அப்படியே வெட்டிங் இன்விடேஷனை கொடுத்துருப்பான். அப்படியே நம்ம ஹீரோயின், எதுக்காகடா என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, நம்ம காதல் வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டிருப்பா பார்க் கிட்ட. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தா பார்க்கும் ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து நீ எதுக்காக வந்த, வீக்கெண்டில் என்ன பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நீ ஹீஜியே தேடி தான் இங்கே வந்திருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன், ஹீஜி இங்கே தான் இருந்தா ஆனால் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் நான் ஹீஜிக்காக தான் வந்தேன், எவ்வளோ தைரியம் தான் அவள் இங்கே வந்திருப்பா, அவளை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தன்றது உனக்கு தெரியும், எதுக்காக நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க் கேட்குறப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு மெசேஜாக இருக்க விரும்பல, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் பேசிக்கிட்டா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி அவளை பற்றி விட்டு நான் பேச விரும்பல, சரி உனக்கும் இங்கே கிமிக்கும் என்ன நடக்குது, எனக்கு அதுக்கான விளக்கம் சொல்லு, நீங்கள் 2 பேரும் என்ன டேட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இங்கே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அது என்னோட பர்சனல், அவளை டேட்டிங் தான் பண்ணுறேன், நான் லவ் தான் பண்ணுறேன், இதை வந்து யாரும் கேட்க தேவையில்லைன்னு சொல்கிறப்போ, இது உன் பர்சனல் ஒர்க்கே வந்து பாதிக்கும், நீ யோசிச்சுக்கோ, டேட்டிங்லாம் பண்ணாத, உன் வேலையை மட்டும் பாரு, ஆல்ரெடி இந்த ஊர் ஃபுல்லாக ரூமர்ஸ் பரவி இருக்கு, நீ அந்த பொண்ணை வேலை விட்டு தூக்க போற, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை நீ டேட்டிங் பண்ணுறதுலாம் சரி வராது அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா, உனக்குன்னு ஒரு ஹாபியை உருவாக்கிட்ட, அதை போய் பின்தொடரு, என்னைய ஒரு ஹாபியாக ஆக்கிட்டு என் பின்னாடி வந்து வாள் மாதிரி யாரையும் வந்து வேவு பார்க்கலாம் நீ அனுப்ப தேவையில்லை, எல்லாம் லீ தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து பார்க்குக்கோ வந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, என்னாச்சு நம்ம டேட்டிங், சாப்பாடுலாம் ஆறி போகுது, சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கப்போ, ஹீரோயின் வந்து நான் ரொம்ப வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஃபைல் ஒன்று சென்ட் பண்ணணும், அதை டைப் பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்புறமா வரேன்னு சொல்கிறப்போ, சரி நைட்டாவது வரியா, உன் வீட்டுக்கு வேணா சாப்பாடு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்குறா. இங்கே ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பார்க் வந்தனால. பார்க் வேற பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான், எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் இவன் பின்னாடி சுற்றுறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். இவனும் வந்து ஹீரோயின் மேலே ரொம்ப சீரியஸாக இருக்கான், ஹீரோயினும் இவன் மேலே ரொம்ப சீரியஸாக இருக்கா. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் இங்கே ஊரில் வந்து ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியே ஊரே பரபரப்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு கண்டுக்குட்டியை காணுமா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. கண்டுக்குட்டி காணோன்னா ஏன்டா எங்களை எழுப்புறீங்கன்னு சொல்லிட்டு ஓச்சி கத்திட்டு இருக்கப்போ, இங்கே எமர்ஜென்சின்னு ஒன்று நம்ம ஹீரோ ஃபுல் செட்டப்பில் வந்து செஞ்சுருக்கான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அங்கே இருக்கிற எல்லாரும் ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஹீரோயின் சொல்கிறா, காணாம போனது மனுஷங்க இல்லடா ஒரு கண்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் வந்து தேடி போகிறாங்க. இங்கே கீயும் ஓஜியும் ஏதோ டேட்டிங் போகிற மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக போகிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து ஒரு திசையில் போயிட்டு இருக்கப்போ, ஹீரோ கேட்குறா, என்னாச்சு நீ இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், அதான் நம்ம டேட்டிங்கே தவிர்த்துட்டேன், நீ எப்போ பாரு டல்லாக இருந்தால் நீ இப்படி தான் பண்ணுவ, சரி உனக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் கேட்க போகிறது கிடையாது விடுன்னு சொல்கிறப்போ, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்ல வரா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க அந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியோட அந்த டாபிக் வந்து அங்கே க்ளோஸ் ஆகிடுது. அப்படியே அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவங்க கிளம்புறப்போ அந்த ஊர் தலைவர் வந்து சொல்கிறாரு, என் கூட வந்து ஒரு நாள் மீல்ஸ் சாப்பிட வாப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் போங்க நைட் ஃபுல்லாக தேடினீங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், போயிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறா. ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறா, அவர் சாப்பிட கூப்பிட்டா மட்டும் போயிடாத, அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அவருக்கு 5வது ஹஸ்பண்ட் தேடிட்டு இருக்காங்க, உன்னையும் அவங்க தலையில் கட்டி வச்சிருவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, ஏம்மா உனக்கு என்ன அவ்வளோ பயமா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நக்கலாக கேட்குறான். அட போடா அவளே வயசானவ தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி நான் வந்து கப்பலில் வந்து வேலை தேடிட்டேன், சீக்கிரமாக நான் போயிடுவேன்னு சொல்கிறப்போ, தயவு செய்து என்னை விட்டு எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்திட்டு போகிறான். அப்படியே ஹீரோயின் போய் அவன் தம்பி ரூமில் போய் பார்க்குறா. அங்கே பார்த்தா நம்ம தம்பி யார் கூடயோ வந்து ஒன்றா இருக்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அங்கே ஒரு லேடி கால் வேறு இருக்குது, நம்மளுக்கு தெரியாது ஓஜின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகிட்டு டக்குன்னு ஓஜி கதவை போய் தட்டுறா. தொரடி அவன் இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காண்டி, சும்மா விடக்கூடாது, அவனை அடித்து தம்ஸ்அப் பண்ணு வாடின்னு சொல்லி கூப்பிட்டா, அங்கே ஓஜியில் ஃபோன் கால் பண்ணால் அது வந்து அவன் தம்பி ரூமில் தான் ரிங் ஆகுது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே போயிட்டு கதவை திறந்தா நம்ம ஓஜி அங்கே தான் இருக்கா. இதை பார்த்த ஹீரோயின் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுறா. நீ கேட்குறா, நீ நல்லா தானக்கா இருக்க அப்படின்னு கேட்டா, அட கன்றாவியே இவ்வளோ கருமத்தையும் பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படிடா நான் நார்மலாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க, உங்களுக்கு என்ன அறிவில்லையா, மூளை கலங்கி போச்சா, நம்மளாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, எதுக்கடி திட்டுற, என் பாய் ஃப்ரெண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்கிறப்போ, எல்லாமே உன்னால தாண்டி, நீ எப்படிடி இப்படி பண்ணுவ, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், நீ தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும், அவன் சின்ன வயசுலேருந்து அவன் என்னென்ன பண்ணான்றது உனக்கே தெரியும், ஒன்றா பிறந்து ஒன்றா வளர்ந்துட்டு இப்படி எப்படி அவன் கூட இன்டிமேட்டாக இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் வந்து அவனை ஃபேமிலியாக நினைக்கல, ஜஸ்ட் நான் பிரதராலாம் நினைக்கல, அவனை சின்ன வயசுலேருந்து அவனும் என்ன அப்படி நினைக்கலன்னு சொல்கிறப்போ, சீச்சி நிப்பாட்டுங்க இந்த கருமத்தெல்லாம் என்னால் கேட்க முடியல, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி ஓடிடுறா. இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்டா அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறா. இங்கே தம்பிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்தாங்க இந்த திங்ஸ் எல்லாம் எங்கள் அக்காட்ட கொடுத்துருங்க, நாளைக்கு ஆஃபீஸ் போகிறப்போ அவளுக்கு தேவைப்படும் சொல்கிறப்போ, என்னப்பா பிரச்சனை, உங்கள் அக்கா என் வீட்டில் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னது உங்கள் வீட்டில் எங்கள் அக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆறான். அதோட பொட்டேட்டோ லேப்பில் தான் ஹீரோயின் இருக்கா. நம்ம ஹீரோ வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன என் தம்பி கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமான்னு சொல்கிறப்போ, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளும் என்னோட ஃப்ரெண்டும் ஒன்றா இருந்திருப்பாங்க இன்டிமேட்டாக, என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தாங்க, என்னோட ட்வின் சிஸ்டர் மாதிரி தான் நான் ஓஜியை நினச்சேன், எப்படியும் அவங்க 2 பேரும் இப்படி இருப்பாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல, ஃபர்ஸ்ட் அவன் எந்த பொண்ணை லவ் பண்ணா டேட் பண்ணா எல்லாமே வந்து ஹீஜுக்கு தெரியும், அது எப்படியும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, எனக்கு வந்து கேட்கவே முடியல, அருகருப்பாக இருக்குது, இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் போகிறதா இல்லை, அந்த கன்றாவிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ஏன் இப்படி
பேசுற? ஒருவேளை அவங்க வந்து பிரதர் அண்ட் சிஸ்டரா கூட பழகாம இருந்திருக்கலாம்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். "சரின்னு உன் வீட்டுக்கு போக மாட்டேன். நீ எங்க ஸ்டே பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறப்போ, "இந்த மாரி நான் இங்க பொட்டேட்டோ லேப்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "நீ அலோவ் பண்ணா என்ன பண்ணட்டா எனக்கு என்னடான்னு" இவன் சொல்றப்போ, ஹீரோ வந்து பக்கத்துல போயிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு, "ஏன் நம்மளும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா?" அப்படின்ற மாரி கேட்குறான். இங்க ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணமெல்லாம் சிவந்து போகுது. என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹோட்டல் போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப பதட்டமா நிக்கிறா. "இவன் எதுக்கு என்ன ஹோட்டல் கூட்டு வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிச்சிட்டு வர, நம்ம ஹீரோயின் அப்படியே கேஷுவலா இருக்கிற மாரி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ டவல் குடுத்து நீயும் போய் குளிச்சிட்டு வான்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ வந்து ஷர்ட் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கான். "நீ எங்கடா போற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறப்போ, இது மாரி வந்து "நான் கிளம்புறேம்மான்னு" சொன்னா, "நீ வந்து என் கூட இருக்கிறேன்னு தானே சொன்ன?" அப்படின்னு சொன்னா, "இல்ல நான் வந்து ஹோட்டல்ல தங்கலான்னு சொன்னா நீ வரமாட்டேன்னு சொல்வ. அதனால தான் நான் இப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தேன். நீ ஏதோ வேற ஏதோ எதிர்பார்த்த மாரி தெரியுதே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். "அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே! இருந்தாலும் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட. எதுக்காக இப்படி பொய் சொன்ன? என் கூட துணையா இருக்கிறேன்னு தானே சொன்ன." அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்து கைய பிடிச்சு, "நீ நல்லா ரெஸ்ட் எடு. நீ வந்து ஒண்ணும் பேனிக் ஆகாதன்னு" சொல்றப்போ, இது மாரி "நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட்டிங்க்கு ஒண்ணா போலான்னு" சொன்னா, ஓகேன்னு சொல்லிடுறான் ஹீரோ. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு, "அடுத்து இது மாரி சிச்சுவேஷன் ஏற்பட்டா தயவு செய்து கோவப்படாம, மூட் அப்செட் ஆகாம இரு." அப்படின்ற மாரி சொல்றான். இங்க ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் "சரி பார்த்துக்கோமா, நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறப்போ, "இவன் பாரேன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான் போறப்போ கடைசியா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயினுக்கு படபடன்னு இருக்கு. நம்ம ஹீரோக்கும் வந்து அதே மாரி வந்து படபடன்னு இருக்கு. வெளிய வந்தோனே, இங்க பார்க்குக்கு வந்து ஹீஜிட்டருந்து கால் வருது. ஹீஜி கால் பண்ணி, "நாளைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்றா. வந்து பொட்டேட்டோ லேப்க்குள்ள இப்ப தான் வராரு. "எனக்கு அந்த பெஞ்ச் வேணும்." அப்படி இப்படின்னு பயங்கரமா அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வந்து சுருட்ட முடி மண்டைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. "எனக்கு வந்து ஒரு டீ போட்டு கொண்டு வாப்பான்னு" சொல்றப்போ இவருக்கு ரொம்ப கோவம் வருது. இங்க வந்து லேப்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப அதிகாரம் பண்றான். தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவரு என்னமோ ஹார்ட் அட்டாக்கே வந்த மாரி படுத்துட்டு இருக்காரு முடியலன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து அந்த மீட்டிங்க்காக வந்து ஹுவான் கம்பெனிக்கு வந்துடுறாங்க. இங்கல வந்து நம்ம பார்க்கும் நம்மளுடைய ஹீஜியும் மீட் பண்ணிட்டு 2 பேரும் வெளிய போலான்னு போறப்போ, டக்குனு ஹீஜி வந்து நம்ம பார்க்க வந்து ஹக் பண்றா. அப்படியே நம்ம பார்க்குக்கு இதுல விருப்பம் இல்ல போல இருக்கு. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் நிக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு, "இவ தான் இவளோட ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போது. அப்படியே வந்து அவ வந்து பத்திரிக்கை பார்த்திருப்பா. அந்த பத்திரிக்கையில வந்து மணப்பெண் வந்து ஹீஜின்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்பனா ஹீஜி தான் பார்க்கோட ஒய்ஃப்ன்றது இந்த இடத்துல நம்மளோட ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. சண்டேக்கான வந்து ரிவ்யூ பார்த்துடலாம். அப்படியே ஹீஜி வந்து சொல்றா, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்க் வந்து நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். இத நம்ம ஹீரோ பார்க்குறான். இதுதான் வந்து சண்டேக்கான ரிவ்யூ. ஹீரோயின் உஹான் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ, அவ வேலைய விட்டு தூக்கியிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோவும் ஒரு காரணமா இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். சண்டே எபிசோட்ல தான் தெரிய வரும். சரி, சண்டே எபிசோட்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்ருக்கேன். நம்ம வந்து டியூஸ்டே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.